நோ 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 நண்பர்களே வாழ்க்கையில் முதல் ஆகி ஹாய்ங்க, நான் உங்கள் பழம். வணக்கம் நண்பீஸ். இன்னைக்கு என்னன்னா நீங்கள் பார்க்க போகிற வீடியோ நான் அன்னைக்கு சும்மா எடுத்தது. நீங்கள் பார்த்துட்டு கீழே எப்படி கமெண்ட் பண்ணுங்க. மேலே மைக் வாங்கிட்டு கட்டி சொல்கிறேன். அவனை என்ன பண்ணுற? நான் பல்லு வளர்க்குறேன். பல்லு வளர்க்கிட்டியா? முடிய போகிறேன். எதாவது வேலை இருக்கு. அப்போ வாரியா? டீ குடிச்சிட்டு வருவோம். எங்கே போயிட்டு வரும்? டீ குடிச்சிட்டு வருவோம். ஆமா சரி ஓகே, இரு நானே வரேன். அவ்வளோதான், நட்பு வரேன். தப்பு போகிறோம். டீ குடிக்கன்னு சொல்லிட்டு செங்கப்பள்ளி கூப்பிட்டு போயிடும். மைக் அடாப்டர் பார்த்தேன்டா. மைக் அடாப்டர் இது வந்து டைரக்டா சுத்த முடியாதா? ஏதோ அடாப்டர் வாங்கி அதுல இருந்து வாங்கி சுத்தணும். அது எவ்வளோன்னு பார்த்தா 4200 போட்டு அதெல்லாம் காட்டுல போட்டு செஞ்சு போட்டு முத மாசம் ஒரு சீட் 300 ரூபாய் கிடைச்சா போதும். இருக்கும் எவ்வளோ ஆகுமோ அவ்வளோ எடுத்த போதும். அதான் 3 ரூபாய் கிடைக்கும். அண்ணா 300 ரூபாய்க்குண்ணா. நம்ம ஒட்டு கூடி வரீங்களா? யார் அடிச்சுட்டு போயிடுவோமா? அப்படியா? அதான் அந்த இல்லாத மாதிரி தான் இருக்கு. அதான் ரெக்கார்டே ஆக ஆரம்பிச்சு. ரெக்கார்ட் ஆகுது. உனக்கு தெரியுதா? நீ என்ன பிளான் போட்டுருக்க? நான் வந்து அங்கே தாராபுரம் ரோட்டுக்கு போகலாம், இல்லைன்னா அப்படி தாராபுரமே போகலாம் அப்படின்ட்டு இருந்தோம். தாராபுரம் போய் அந்த வழி நல்லா இருக்கும்ல, அதுக்கு சரி நானா இப்படி வந்தா நீங்க என்னதான் உங்களுக்கு வாங்கி போட மாறி பாக்குறாங்களா? நான் தான் அப்பவே சொன்னேன் பொம்பளை பின்னாடி போகாத. இப்ப போச்சா? இப்படியா எஸ் ஆர் நோ? நீ முன்னாடியே இந்த மயிரெல்லாம் பேசியிருந்தேன்னா நான் மூடிட்டு 500 ரூபாய்க்கு காருக்கு பெட்ரோல் போட்டு எடுத்து வந்துருக்கேன். காதலே பண்ணக்கூடாதுடா. சத்தியமா காதலே பண்ணாதீங்க. அப்படி பண்ணாலும் பண்ணாதீங்க. உங்க வேலையை மட்டும் பாத்துருங்க. ரெக்கார்ட் ஆயிடுச்சு. வா பின்னாடி வா. ஹலோ வணக்கம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா எங்கள் வீட்டுக்கு தான் போகிறோம்.
ஒரு மாதிரி மோட்டோ விளாக் இன்னைக்கு நான் மன வளர்த்துல இருந்தேன். மோட்டோ விளாக் வந்தோடனே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. குத்துற மாதிரி இருக்கு. அது தான் கண்ணக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் அவர் ஹவுஸ். பார்த்துக்கோங்க, நான் அப்புறமா பார்ப்பேன். எல்லாரும் டாடா பாய் பாய். சரி, போயிட்டு வரேன். நண்பர்களே, வாழ்க்கையில் முதல் விளாகி இப்ப பார்த்து சிரிக்கிறாருங்க. ஏதோ ஒன்று சொல்லலான்னு வந்தவங்களும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாருங்க. அதனால சொல்ல வந்தது மறந்துடுச்சு. கரெக்டு, காலங்காலத்தில் தூங்கிக்கிட்டு இருந்தேன். அந்த அருண் ஃபோன் பண்ணி வாடா எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னா, நேரம் வரைக்கும் இவ்வளோ சீக்கிரம் இல்லை கூப்பிட்டதில் இல்லை, கூப்பிட்டுருக்கான். ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஓகே, டீ குடிக்க போகலான்னு சொன்னேன். கிளம்பி வந்தால் ஐயன் 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு எங்கேயாச்சும் தூரமாக போகலாம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, காலகட்டத்தில் எங்கேயாச்சும் தூரமாக போகிறேன். நானும் இன்றைக்கி ஒரு நாள் நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம் தான் பார்த்தேன். தூரமாக போகலாம் அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே, இதுவும் ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பையன் வேறு பெட்ரோல் போடுறாருக்கா. டீக்கு எனக்கு போட சொன்னான். சரி டீக்கு தானே பெட்ரோல் ஜாஸ்தி சொல்லுவாங்க, சரி வைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கரெக்டாக கிளம்புறோம், அந்த டபுள் பேமெண்ட் பண்ணிட்டு வாடா அப்படின்னு. என்ன பண்ணுறது, அப்புறம் அதுலேயே ஒரு மணி நேரம் காலி. இப்போ ஆக்சுவலாக கிளம்புறோம், எங்கே போகிறோன்னு தெரியாது. வேறு பட்சம் காலையில் மட்டும் கிளம்ப நிற்க மாட்டேங்குது. அடே எங்கே போகிறோம், எங்கே போகிறோம்? ரோசனை கூப்பிடுறான். தாத்தா வர கட்ட போறாரு. யாரோ உனக்கு கேமரா வச்சிருக்கானுங்க. ஆக்சுவலாக கோப்ரோ மட்டும் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனா இப்போ நம்ம இதில் பேசணும்னு வைங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு பேசினாவே எனக்கு கேட்குது. இந்த காற்றோட இது இருக்குல்ல, அந்த காற்றுனாலே பாதி கேட்க மாட்டேங்குது. மைக் அடாப்டர் 4200 புரியல. மைக் அடாப்டர் 4200 சொல்றேன். அதான் நம்ம பார்த்தோமே. சும்மா இருக்கிறதுக்கு வேண்டிதான். ப்ளூடூத் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்டா இருக்கு போனேன் இந்த மைக்கு. ப்ளூடூத் மைக். ட்ரை பண்ணி பார்த்தா 120 ரூபாய்க்கு அடிச்சது போகுமா? அடிக்கலாவா? அவங்க இருந்தாங்க. லைசன்ஸ் இருக்கு. ஏன்டா லைசன்ஸ் இருக்கா? ஆனா அவன்ட்டு இல்லடா, ஆதிட்டு இருக்கு. கொண்டு வரேன் போட்டோ பிடிக்கிறானுங்கடா. நான் பண்ண முடியும். அப்போ வந்து ஒரு கேஸா இருக்கும், பெரிய அதனால ஃபேமிலி கூட போகும்போது எப்படி போகிறேன் யாரும் வந்தாலும் பரவாயில்ல. ஆன் பண்ணிட்டியா? இல்லை, ஆஃப்ல தான் இருக்கு. உனக்கு கண்டென்ட் தானே அடப்பாதி ஆஃப் பண்ணிட்டீங்களாடா? இல்லை. சரி பார்த்து போ, போயிட்டு கூப்பிட்றேன். பாய் பாய். 10 இது மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கோ. புரியல, 10 மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கோ. 10 போனு.
சார்ஜ் இல்லாமல் டக்கு டக்குன்னு ஆஃப் ஆகுது. நான் கடைசியில் வீட்டுக்கு வந்துட்டேன்.